பிரதீப்போட இலக்கிய படத்தோட செகண்ட் சிங்கிள் நவம்பர் 27 ஈவினிங் 6 மணிக்கு வரப்போது. இது அபிஷியலா ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் டிசம்பர் 18 வராது போஸ்ட்போன் ஆகுங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதையும் நான் சொல்லிருப்பேன். ஆனா போஸ்டர்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டிசம்பர் 18. சோ படம் தள்ளி போகாது, டிசம்பர் 18 படம் வந்துரும். இந்த ஒரே போஸ்டர்ல செகண்ட் சிங்கிளே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டையும் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரபாஸோட ஸ்பிரிட் மூவிக்கு என்ன பூஜை இப்ப போட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட வந்திருக்கு. சந்தீப் ரெட்டி வாங்க டைரக்ஷன்ல பிரபாஸ் திருப்தி திமிரி நடிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா மூவிக்கான செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. பராசக்தி படத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ கேட்க நல்லா இருக்கு. ஃபுல் சாங் நவம்பர் 25 ரிலீஸ் ஆகும். ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சிம்புவோட அரசன் மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோட ஸ்டார் காஸ்ட் அப்டேட் எல்லாம் சீக்கிரமே வரப்போகுது. மோஸ்டா இந்த மாசம் எண்ட்லயே இந்த மூவில யாரு வில்லனா பிளே பண்ணுவாங்கிற அப்டேட் வந்துருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சிம்பு இந்த மூவில டியூல் ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த மூவில இருந்து அப்டேட்ஸ் நிறைய சீக்கிரமே வரப்போகுது. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 நடக்க போகுது. இதுக்கான அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய சிங்கர்ஸ் கூப்பிட்டு பாட வைக்க போறாங்க. இதை பத்தி டீடைல்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் காலையில போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா தளபதியோட மூவிஸ்ல பாடுன நிறைய சிங்கர்ஸ் கூப்பிட்டு அந்த ஸ்டேஜ்ல பாட வைக்க போறாங்க. அதுக்கு நிறைய சாங்ஸ் அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எந்தெந்த சிங்கர்ஸ் வர போறாங்கிற ஒரு சில வீடியோஸ் எல்லாமே கூட இன்னைக்கு விட ஆரம்பிச்சிருக்காங்க. சைந்தவி வர போறதா கூட ஒரு வீடியோ விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட கருப்பு படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தோட ரைட்ஸை பெரிய விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சூர்யாவோட கெரியர் ஹையஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓடிடி ரைட்ஸோட பிரைஸ். மோஸ்டா டிசம்பர்லயே இந்த மூவில இருந்து நிறைய அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜனவரில படம் வருதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஜனவரில படம் வரணும்னா டிசம்பர்ல அப்டேட் கொடுத்தாகணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இந்த மாசம் முடியறதுக்கு. சோ டிசம்பர்ல இருந்து கருப்பு மூவிக்கான அப்டேட் எதிர்பார்க்கலாம். சூர்யா 46 படம் அடுத்த வருஷம் மே மாசம்குள்ள வந்துருமான்னு கேட்டிருக்காரு. அது கருப்பு படத்தோட ரிலீஸை பொறுத்து. ஒருவேளை கருப்பு படம் தள்ளி போச்சுன்னா இந்த படமும் தள்ளி தான் போகும். ஒரு சில மூவிஸ்க்கு ஏன் ஓடிடி சேல் ஆக மாட்டுது, எல்ஐகே மூவிக்கு ஏன் ஓடிடி சேல் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு வீடியோல தெளிவாவே சொல்லியிருக்கேன். நீங்க சேனலுக்கு புதுசா வந்தீங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஓடிடி பிரைஸ் அதிக விலைக்கு சொல்றாங்க. அதனால ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படத்தை வாங்க யோசிக்கிறாங்க. மார்க் ஆண்டனி 2 வருமானு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த மூவி வராது. அஞ்சானோட ரீ எடிட்டட் வெர்ஷன்ல ஏதாச்சும் புது சீன் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அது படம் பார்த்தா தான் தெரியும். சர்ப்ரைஸா ஏதாச்சும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு டெலிட்டட் சீனு. ஆனா இது வரைக்கும் அவங்க இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணல புது சீன்ஸ் எல்லாம் மூவிக்குள்ள இருக்குன்னு. அஞ்சான் ரீ எடிட்டட் வெர்ஷனோட புக்கிங்ஸ் பத்தியும் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. இந்த வாரம் படம் வரப்போகுது. மோஸ்டா இன்னும் 1 or 2 டேஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கான பதில் எனக்கு தெரியல. கமெண்ட்டை கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. நான் சொல்ல நினைச்ச பதில இந்த மூவிஸ் தான் டைரக்டா சன்னெக்ஸ்ல பிரீமியர் ஆன மூவிஸ். இது போக வேற ஏதாச்சும் மூவிஸ் பிரீமியர் ஆயிருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சினிமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த மூவிஸ் தான் டைரக்டா ஓடிடில பிரீமியர் ஆச்சு சன்னெக்ஸ்ல. வீரதீரசுரன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா போன மூவி தான், நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். மாஸ்க் மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. படம் டிசென்டான மூவி தான். சோ உங்க விருப்பம் தான் பாக்குறது. எனக்கு டிசென்டா தான் படம் இருந்துச்சு. வாரணாசி படம் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்டேட் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நானும் ரோடி தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சில கமெண்ட்டுக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. சோ இல்லாத அப்டேட் நான் வந்தா சொல்றேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நான் உங்களுக்கான பதில சொல்லியிருந்தாலுமே கூட நீங்க ஸ்கிப் பண்றதுனால அந்த கமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. சோ அப்ப நான் பதில் சொன்னாலுமே வேஸ்ட் தான். சோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க.